Dear 12th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். செப்டம்பர் மாதம் நடக்க போகிற குவார்டர்லி எக்ஸாம் சில பேருக்கு செகண்ட் வீக் ஸ்டார்ட் ஆகுது, சில பேருக்கு தேர்ட் வீக் ஸ்டார்ட் ஆகுது. எப்படியா இருந்தாலும் செப்டம்பர் மாதம் நம்ம குவார்டர்லி எக்ஸாம் முடிச்சிடும். இப்போ 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கிற 6 சாப்டர்ஸை எப்படி கேர்ஃபுல்லாக நிதானமாக எதையும் மிஸ் பண்ணாமல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எடுத்து எப்படி படித்து மார்க் எடுக்கிறது. இப்போ 24-25 நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம். 24-25 பப்ளிக் எக்ஸாமுக்கு ஃபர்ஸ்ட் வால்யூம் படித்தாலே கிட்டத்தட்ட ஒரு 70+ மார்க் நம்மளுக்கு டோட்டல் இயர் உங்களுக்கு. ஆகவே ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் வால்யூம் ரொம்ப தரவாக படிங்க. ஈஸியான விஷயம் ஃபர்ஸ்ட் செகண்ட் வால்யூம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வால்யூம் இஸ் வெரி ஈஸி தென் த செகண்ட் வால்யூம். அதனால ஃபர்ஸ்ட் வால்யூம் மேக்ஸிமம் இந்த குவார்டர்லிக்குள்ளார முடிச்சு வச்சுக்கிறது நல்லது. வால்யூம் 1ல பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ்ல ஒரு 232 சம் இருக்கும், எக்ஸசைஸ்ல ஒரு 274 சம் இருக்கும், அப்ஜெக்டிவ்ல ஒரு 130 சம் இருக்கும். இப்போ டோட்டலா ஒரு 636 சம்ஸ் நீங்க படிக்க வேண்டியதா இருக்கும். இந்த ஒரு 20 டேஸுக்குள்ளார நீங்க இது எல்லாத்தையுமே முடிச்சு ஆகணும். அப்போ இதுல மேக்ஸிமம் வெயிட்டேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாப்டர் வைஸ் பாத்தீங்கன்னா சாப்டர் நம்பர் 5, 6க்கு கொஞ்சம் வெயிட்டேஜ் அதிகமா இருக்கும். 27, 29 மார்க் கிட்டத்தட்ட வர வாய்ப்பு இருக்குது. ஒரு டென்டேட்டிவ் ப்ளூ பிரிண்ட் சொல்லியிருக்கேன் நான். அதுக்கு அடுத்தது காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ல ஒரு 21 மார்க் வர வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்தது இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ல ஒரு 23 மார்க் அல்லது 21, தோராயமா எல்லாமே 21, 19 அப்படியே ரவுண்டா வரும் வச்சுங்களேன். ஆனா 5th சாப்டர் 6th சாப்டர் தான் வெயிட்டா கேட்பாங்க உங்களுக்கு. இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் 4 ஒரு அளவுக்கு மேனேஜ் பண்ணுவாங்க. இதுல தேர்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும் மார்க். மற்றபடி மற்ற சாப்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஹெவியா தான் கொடுப்பாங்க உங்களுக்கு. அப்போ இந்த போர்ஷன்ஸை எப்படி படிக்க போறோம், எப்படி நிதானமாக படிக்க போறோம், ஒவ்வொரு நாள் எத்தனை சம் படிக்க போறோம் அப்படின்றத நீங்க நல்லா கிளீனா புரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சாப்டர் 1 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க 1.1ல ஃபர்ஸ்ட் சம்ல இருந்து போட்டு பார்க்கறதுக்கு சுத்தமா டைம் பத்தாது நமக்கு. அதனால ஃபர்ஸ்ட் நான் கொடுத்துருக்கிற இந்த இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாமே நீங்க கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். சில எக்ஸசைஸ்ல எல்லாம் இம்பார்ட்டன்ட் சம் கொடுக்கவே முடியாது. 1.6 எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபுல்லா தான் போட்டு பார்க்கணும். 1.7 எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபுல்லா தான் போட்டு பார்க்கணும். அதுல எதுவுமே எலிமினேட்டே பண்ண முடியாது. அது சில எக்ஸசைஸ்லாம் ஃபுல்லா தான் நீங்க போட்டு பார்க்க வேண்டியதா இருக்கும் 5 மார்க் क्वेश्चंस பொறுத்த வரைக்கும். இப்போ 1.1, 1.2, 1.3, 1.4ல எந்தெந்த சம்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் இதை மட்டும் போட்டு பாத்துருங்க. எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்க சம்ஸ் ஃபர்ஸ்ட் போட்டு பாத்துருங்க. மேக்ஸிமம் குவார்டர்லில நம்ம சாய்ஸஸ் எல்லாம் போக ஒரு 90 மார்க்ஸ் ரொம்ப காம்பாக்டா அட்டென்ட் பண்றதுக்கு என்னென்ன சம்ஸ் மிக மிக முக்கியமான சம்ஸ் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்கிறேன். இப்போ 1.1ல இருந்து 1.7 வரைக்கும் சில எக்ஸசைஸ் ஃபுல்லா தான் இருக்கும், வேற வழி கிடையாது, அதை ஃபுல்லா போட்டு பாத்துருங்க. அதே மாதிரி 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ்ல 1.1, 1.2, 1.3, 1.4ல இருந்து மட்டும் 3 மார்க்ஸ் என்னென்ன போட்டு பார்க்கணும், 2 மார்க்ஸ் என்னென்ன போட்டு பார்க்கணும், எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன போட்டு பார்க்கணும் கொடுத்துருக்கிறோம். அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சீங்க. அது மட்டும் இல்லாமல் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல 5 மார்க் क्वेश्चन 2.4, 2.5, 2.6, 2.7, 2.8. 2.8ல டிமோவைஸ் தியரம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். 2.6ல லோக்கஸ் இருக்கும். 2.5ல அந்த இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணி பேஸ் பண்ண சம்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி 2.4ல ஷோ தட் பியூர்லி ரியல் இமேஜினரி சொல்லிட்டு ஒரு 2 சம் இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்ஸ். இது எல்லாமே பிராக்டிஸ் பண்ணிடுங்க. இது எல்லாமே காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல மிக மிக முக்கியமான 5 மார்க் क्वेश्चंस. அதே மாதிரி 3 மார்க் क्वेश्चंस, 2 மார்க் क्वेश्चंस 2.1ல இருந்து 2.8 வரைக்கும் எக்ஸசைஸ் வைஸா கொடுத்துருக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இதை கம்ப்ளீட் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளா ஒவ்வொரு சாப்டர் எடுத்துக்கினா குறைஞ்சபட்சம் ஒரு 2 நாள்ல இருந்து 3 நாளாதான் ஆகும். அப்போ 6 சாப்டர் எடுத்துக்கினா இதுவே ஒரு 18 நாள் ஆயிடும் உங்களுக்கு. அப்போ 20 டேஸ்ல உங்களுக்கு குவார்டர்லி ரீச் ஆயிடுவீங்க நீங்க. அப்போ ஒரு நாளைக்கு மேக்சிமம் ஒரு சாப்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1/3 முடிக்கணும். அதாவது 3 நாளுக்குள்ளார ஒரு சாப்டர் ஃபுல்லா நீங்க கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் முடிங்க. டைம் இருந்ததுன்னா பேலன்ஸ் சம்ஸ் நீங்க தாராளமா போட்டு பாருங்க. அதுமாதிரி தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்ல 5 மார்க் क्वेश्चनல 3.1ல 3யும் 4ம் பாத்துருங்க. சால்விங் கியூபிக்கல் ஈக்குவேஷன். அதுக்கு இல்லாம 3.2ல பாத்தீங்கன்னா பாலினாமியல் ஈக்குவேஷன் ரேஷனல் கோஎஃபிஷியன்ட் ஃபார்ம் பண்ற மாதிரி ஒரு சம் இருக்கும். 3.3ல பாத்தீங்கன்னா சால்விங் பாலினாமியல் ஈக்குவேஷன் வித் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஏபிஆர் ஜிபி அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. 3.4, 3.5ல ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ஸ். 3.4ல உங்களுக்கு அன்யூஷுவலான பாலினாமியல்ஸ்லாம் நிறைய கொடுப்பாங்க. உங்களுக்கு அன்யூஷுவலா இருக்கிற எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுப்பாங்க சால்வ் பண்ண சொல்லி. இந்த எக்ஸாம்பிள் சம்ஸையும் பார்த்துட்டீங்கன்னா ஒரு அளவுக்கு தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்ல 5 மார்க் கம்ப்ளீட் ஆயிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் 3 மார்க் क्वेश्चंस, 2 மார்க் क्वेश्चन 3.1, 3.2, 3.3, 3.5, 3.6ல இந்த டிஸ்கார்டிய தியரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான டிஸ்கார்டிய ரூல் உங்களுக்கு நல்லா பாத்துங்க. அந்த சம்ஸ் 3.1ல எந்தெந்த சம்ஸ் பார்க்கணும், 3.2ல எந்தெந்த சம்ஸ் பார்க்கணும், எந்தெந்த 3 மார்க்ஸ் எந்தெந்த 2 மார்க்ஸ் சொல்லிட்டு ரொம்ப டீடைலா கொடுத்துருக்கோம். இதை அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு ஃபர்ஸ்ட் இதை கம்ப்ளீட் பண்ணுங்க. தியரி ஆஃப் ஈக்குவேஷன் அதிகபட்சம் ஒரு 2 டேஸ்லயே முடிச்சிடலாம் நீங்க. அதுக்கு அடுத்தது இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ல 5 மார்க் क्वेश्चंस எதை பார்க்கணும், 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ். அப்போ எக்ஸசைஸ் நம்பர் 4.1ல இருந்து
4.1 4.5 வரைக்கும் டீடைலா கொடுத்துருக்கோம் பாத்துங்க. இதை பார்த்துட்டு இதுல இருக்கிற சம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுங்க. சார் இந்த ஓன் சம், கிரியேட்டட் சம் இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் புக்ல இருக்கிற சம்ஸ்ல அதுவும் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் படிச்சிட்டீங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு வந்துடலாம். கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு வந்துட்டு பிறகு அப்புறம் இன்னும் மைக்ரோ லெவல்ல எக்ஸ்ட்ரா சம்ஸ்லாம் நம்ம போட்டு பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ 4.1ல இருந்து 4.5 வரைக்கும் 5 மார்க்ஸ்ல எது படிக்கணும், எந்தெந்த சம்ஸ் தான் மிக மிக முக்கியமான சம்ஸ், 3 மார்க்ஸ் எதெல்லாம் மிக மிக முக்கியமான சம்ஸ், 2 மார்க்ஸ் எதெல்லாம் முக்கியம்னு சொல்லியிருக்கிறோம். இதை அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு இதுல இருக்கிறது எல்லாமே போட்டு பாத்துருங்க. இதையும் மிஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி சாப்டர் 5 மிக மிக முக்கியமான எக்ஸசைஸ் 5.1, 5.2, 5.4, 5.5 இது எல்லாமே 5 மார்க் क्वेश्चंस. ஃபைண்ட் தி ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் சர்க்கிள், பாரபோலா, எலிப்ஸ், ஹைப்பர்போலா இருக்கிற ஃபோகை வெர்டிசஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கிற சம்ஸ். அதே மாதிரி 5.4ல பாயிண்ட் ஆஃப் குவாண்டிட்டி ஆஃப் டான்ஜென்ட்ஸ் மிக முக்கியமான சம். 5.5ல இருக்கிற அப்ளிகேஷன் சம்ஸ் எல்லாமே பாத்துருங்க. 5.5ல எந்த சம்மையும் விடாதீங்க. அது எக்ஸாம்பிளா இருந்தாலும் சரி, எக்ஸசைஸா இருந்தாலும் சரி. ஏன்னா கண்டிப்பா ஒரு 5 மார்க் 5.5ல இருந்தோ 5.2ல இருந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதனால இதுல இருக்கிற எந்த சம்மும் மிஸ் பண்ணாதீங்க. சொல்லியிருக்க சம்ஸ் எல்லாமே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் எடுத்துக்கிட்டா 5.1, 5.2, 5.3, 5.4ல எந்தெந்த 3 மார்க்ஸ் பார்க்கணும், எந்தெந்த 2 மார்க்ஸ் பார்க்கணும் கொடுத்துருக்கோம் பாருங்க. இதை கம்ப்ளீட் பண்ணிட்டாலே ஒரு அளவுக்கு கொஸ்டின் பேப்பரை மேனேஜ் பண்ண முடியும். அதனால ஃபர்ஸ்ட் இந்த இம்பார்ட்டன்ட் சம்ஸை முடிச்சிடுங்க. அப்புறம் டைம் இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா சம்ஸ் போட்டு பாருங்க. அதே மாதிரி வெக்டர் அல்ஜிப்ரா பொறுத்த வரைக்கும் 6.1ல இருந்து 6.9 வரைக்கும் இருக்கிற 5 மார்க் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு 6.1, 6.3, 6.5, 6.7, 6.9 எல்லாமே ஆட் நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா எக்ஸைஸ் எல்லாம் ஆட் நம்பர்ஸா இருக்கும். 6.1, 6.3, 6.5, 6.7, 6.9, 6.8ல மட்டும் கோப்லனார்ல ஒரு 2 சம் இருக்கும். அது இப்போ ஒரு சின்ன சம் தான். அது 3 மார்க்ஸ் மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு, 5 மார்க்ஸ் மாதிரியே இருக்கும். 1 and 2 அதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணீங்க. இதுல பாத்தீங்கன்னா cos alpha minus beta sin alpha plus beta cos alpha minus beta cos alpha plus beta altitudes are concurrent மிக மிக முக்கியமான சம். வேணா அப்போலினியஸ் தியரம் கூட இருக்குது, அதெல்லாம் பாத்துங்க. அதே மாதிரி வெரிஃபை சம்ஸ் 6.3ல, அதுக்கப்புறம் 6.5ல ஸ்கியூ லைன்ஸ் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், 6.7ல ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் பிளேன், 6.9ல உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆஃப் பர்பெண்டிகுலர், ஃபுட் ஆஃப் த பர்பெண்டிகுலர் அல்லது இமேஜ் அந்த மாதிரி சம்ஸ்லாம் இருக்கும் உங்களுக்கு. அப்போ இது எல்லாமே கம்ப்ளீட் பண்றதுக்கு 5 மார்க்ஸ்ல. வெக்டர் அல்ஜிப்ரா பொறுத்த வரைக்கும் 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். இருந்தாலும் அதுலயும் கொஞ்சம் ஹேண்ட் பிக்கடா கொடுத்துருக்கேன் நான். 6.1ல இருந்து 6.9 வரைக்கும் இந்த சம்ஸ் எல்லாமே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு இதை பிராக்டிஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 10ல இருந்து 12 நாள் ஆயிடும் உங்களுக்கு. மீதி ஒரு 5 டேஸ் இருந்ததுன்னா பேலன்ஸ் சம்ஸ் எதெல்லாம் உங்களால முடியுமோ அதெல்லாமே போட்டு பார்த்துட்டே வாங்க. ஏன்னா சுத்தமா வி ஆர் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். இந்த டைமுக்குள்ளாரே நீங்க இதெல்லாமே படிச்சு ஆகணும். வரப்போற குவார்டர்லி எக்ஸாம் பிராக்டிஸ் பண்றதுக்கு இதை அனைத்தையும் படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா மெட்ரோ கர்நாடகா சேனல் ஃபாலோ பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் நான் என்ன சொல்றேன்னு அதை செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா வரப்போற எக்ஸாம் கண்டிப்பாக நீங்க ஜெயிக்க போற எக்ஸாமா தான் இருக்க போகிறது. 90 மார்க்ஸ் நமக்கு 140 மார்க்ஸ் கொஸ்டின் பேப்பர்ல கேட்பாங்க. நம்ம தாராளமா இந்த சம்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி படிச்சா 90 மார்க்ஸ் அட்டன் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. 1-2 கிரியேட்டட் சம்ஸையும் நீங்க அட்டன் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் கம்ப்ளீட். ஆகவே மெட்ரோ கர்நாடகா சேனல் கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. மெம்பர்ஷிப் எடுக்காத மாணவர்கள் மெம்பர்ஷிப் எடுத்துட்டு வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா இன்னும் மைக்ரோ லெவல்ல நம்ம ரிவைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நான் உங்கள் மெட்ரோ கர்நாகரன். என்றும் உங்கள் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.